ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மீல் ப்ரெப் வீடியோ தான். தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா மீல் ப்ரெப் வீடியோங்க ஒரு 2 நாளாக முழுக்க முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இடையில மிஸ் ஆகிருக்கு. நான் எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஐயோடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்காக நான் வந்து 2 நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எங்கே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னே தெரியலை, என் ஃபோனுக்கும் என் லேப்புக்கும். அதில் என்ன ஆச்சுன்னே தெரில. கொஞ்சம், அதாவது அந்த ஊற வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. சரி, வீடியோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மேரினேஷன்லாம் கண்டிப்பாக என்னால் திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் அந்த மாவுக்கெல்லாம் ஊற வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணியெல்லாம் பிடிக்காமல் திரும்ப இதோ இன்னொரு தடவை சும்மா பாத்திரத்தில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு எடுத்தேன். டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா பின்டு கமெண்ட்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேங்க இதோடது. இப்போது இதில் டிப் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் மீல் ப்ரெப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வார கடைசியில் இருக்கிற 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கே டைம் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மீல் ப்ரெப்பில் அது ஒரு பிரச்சனை. நம்ம வாரம் முழுக்க நம்ம என்ஜாய் பண்ணணுன்னா அந்த வார கடைசியில் முழுக்க முழுக்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் விமன் 2 பேருக்குமே தாங்க நான் அந்த டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக நமக்கு சண்டே ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா மண்டே டு ஃப்ரைடேவே நமக்கு சாயந்தர நேரம் இல்லைன்னா இந்த மதிய நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேப் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கிற அந்த டைமில் கூட இந்த வேலையை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நிறைய போட்டுக்கிட்டு அரைக்கிறது. இப்போ ஒரே மாவை நம்ம அந்த வாரத்துக்கு முழுக்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய குவான்டிட்டியில் ஊற வச்சு அரைப்போம் பாருங்கள். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய அலுப்பாக இருக்கும், மொத்தமாக அரைச்சி வைக்கிறது. 2வது, ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நானே மாவு ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது இது புளிச்சு போயிடாதா, ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3வது, இந்த மாதிரி அரிசி வெரைட்டிஸு சிறுதானியம் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அந்த டேஸ்ட்டு. அப்போ வந்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கருப்பு கவனி அரிசி, சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு வெரைட்டி, சிவப்பரிசி, ராகி, இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமான குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு கலந்தே நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தமாக ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாவாக நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது வந்து செட்டிநாடு குழிப்பணியாரத்துக்காக நான் எடுத்திருக்கேன். 2 கப் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை வந்து அடுத்த நாள் காலையில் நான் பணியாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா முந்தின நாள் காலையில் ஊற வச்சுட்டு மதியத்துக்கு மேலே நம்ம அரைச்சிக்கலாம். நைட்டு விட்டுட்டோம்னா காலையில் அது புளிச்சு வந்துடும். இமீடியட்டாக நம்ம எந்திரிச்சு பணியாரம் சுட்டுக்கலாம். அந்த ஒரு வேலைக்கு வர்ற மாதிரி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா அந்த 4 பேருக்கான மெஷர்மெண்ட் இது. என்னடா ரெசிபியெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லலையேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாவுக்கு மட்டும் டீட்டெயில்ஸ் வந்து பின்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேங்க. இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. ஒரு ஜிப்லா கவரில் கூட இந்த மாதிரி மெஷர் பண்ணி கலந்து கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பெனில் கூட மேலே எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசியை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா ஓகே. அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சிங்க் பக்கத்துலேயோ இல்லைன்னா அடுப்புக்கு பக்கத்தில் எந்த இடம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்து அங்கே வச்சுக்கோங்க. நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நாள் முழுக்க நமக்கு நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த வேலையை வந்துட்டு நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்திருப்போம். மைண்டுக்குள்ளே நிறைய போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்று டயர்டாயிருவோம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு ஞாபகம் வரும், இனி போய் அதை அளந்து எடுத்து எப்படா ஊற வைக்கிறது, சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ வேறு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவோம். அதுக்கு பதிலாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி கலந்து கலந்து மெஷர் பண்ணி ஒரு பேக்கெட்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போதைக்கப்போ எடுத்து ஊற வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை.
என்னடா இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையும் சொல்லணும்னா எனக்கு இது பயங்கரமாக இப்போ ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் உங்களோடையும் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த கருப்பு கவனி அரிசி இருக்கு இல்லைங்களா, அது 1 டம்ளர் தாங்க நான் எடுத்தேன். ஏன்னா பசங்க இது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கிறதில்ல. நானும் ப்ளூபெர்ரி தோசை அப்படின்லாம் ஏமாற்றி கூட கொடுத்து பார்த்தேன். வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால எங்களுக்கு அளவாக தான். இது பார்க்குறக்கு மாவு நிறையா இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் தெரியுதுங்க. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் சிவப்பரிசி ராகி எடுத்திருக்கேன். இது பசங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே நாளில் இது எல்லாத்தையுமே அரைச்சேங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். டீக்கு பாலெல்லாம் ஊற்றி அது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளேயே இந்த 1 டம்ளர் மட்டும் அரிசி எடுத்தோன்னு வைங்களேன், மிக்சர் ஜாரில் டக்குன்னு அரைச்சி முடிச்சிடலாம் அந்த டீ பொங்கி வர்றதுக்குள்ளே. அந்த டைமில் கூட நீங்கள் மீல் ப்ரெப் பண்ண முடியும். அதனால் மீல் ப்ரெப் அப்படிங்கிறது வார கடைசியில் முழுக்க முழுக்க உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாலியாக வெளியே போயிட்டு வாங்க, ஷாப்பிங் போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படம் பாருங்கள், பசங்களோட விளையாடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு கிடைக்கிற கேப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி மாவுக்கெல்லாம் கலந்து வைக்கிற மாதிரியே நீங்கள் பயிறு வகைகளையும் எடுத்து டைரெக்டாக குக்கர்லேயே போட்டு வச்சுருங்க. இன்கேஸ் நீங்கள் அதை வந்து அப்படியே ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. இல்லை முளைக்கட்டுறதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்தியன் ஸ்டோரில் பச்சை நிலக்கடலை கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கிட்டு வந்து வேக வைக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அது காஞ்சே போச்சு. கடைசியில் அந்த பருப்பை தான் வந்து நான் ஊற போட்டு வேக வச்சேன். அதுதான் அந்த கிளிப்பிங்கெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஸ்டோர்ஸில் நமக்கு அந்த பீனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் வருது இல்லைங்களா, நிலக்கடலை உரிச்சதே வரும் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு இப்போ வச்சு காமிச்சிருக்கேன். இதையுமே நீங்கள் ஊற வச்சு நம்ம வந்து சுண்டல் மாதிரி தாளிக்கலாம். இந்த சிக்கனு, மட்டன் போனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் மேரினேட் பண்ணேங்க. அந்த கிளிப்பிங் ஃபுல்லாக மிஸ் ஆயிருச்சு. இந்த ஹோல் சிக்கன் அப்படின்னு இருக்கிறது ஒன்று மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே பிளெயினாக போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு ஹோல் சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பெரட்டி அதை தனியாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டன் போன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இங்கே மட்டன் சுக்காலாம் நமக்கு தனித்தனியாக கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த போன்லெஸ்ஸாக நம்ம தான் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற எலும்பெல்லாம் என்ன பண்ணேன், தனியாக மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு மட்டன் போன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். சூப்பு வைக்கிறக்கோ இல்லைனா வந்து என்றைக்காவது ஒரு குழம்பு வைக்கிறது கூட அந்த எலும்பை போட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. இப்போது ஃப்ரீசரில் வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போது அடுத்த நாளைக்கு நம்ம ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். முந்தின நாள் சாயந்தரமே என்ன பண்ணுங்கள், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த பேக்கெட் உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சு வரும்போது அந்த அதாவது ஃப்ரோசனாக இருக்கிற சிக்கனோ மட்டனோ என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கும். நீங்கள் ஈஸியாக ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கே மறந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ நேரடியாக அதை வெளியில் எடுத்து மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா அதில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா, அதுவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆகி கொடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கிற டைமில் ஃப்ரீசர்லேருந்து அந்த பேக்கெட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் போட்டு நான் அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு போயிடுவேன். காலையில் எந்திரிச்சு வரும்போதே அது நல்லா வந்து ஆயிருக்கும். ஒரு வேளை நல்ல ஹாட்டான ஏரியாலலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே முளைக்கட்டுறதுக்கு பயிர் வச்சுருக்கேங்க. முந்தின நாள் ஊற வச்சுருந்தேன். அது காலையில் எந்திரிச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீழே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் அந்த பயிரை போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். இது வச்சு ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க. பக்கத்தில் ஒரு மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவை தான் நான் அரைச்சி முடித்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்களா முளை விட்டு வந்திருக்கு. சீக்கிரமாக முளை விட்டு வந்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக ஊறின பயிர் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு தான் வச்சேன். இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் சூப்பராக பண்ணிடலாம். துணியெல்லாம் போட்டு நான் பண்ணுறதில்ல. இந்த மெத்தடு தான் எனக்கு வந்துட்டு ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. பச்சை பயிர் மட்டும் இல்லைங்க, வேறு எதுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரில் முளைக்கட்டினதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேங்க. ஷார்ட்ஸ்லேயும் பண்ணுறேன், இந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பச்சை பயிர் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் கருப்பு சுண்டலையும் நான் ஊற வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு அதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. தண்ணியை தனியாக இதை தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு சில
சமயம் வந்துட்டு கிரேவி பண்ணலான்னு தோணும். ஒரு சில சமயம் ஸ்நாக் டைமில் ஏதாவது சுண்டல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதனால தனித்தனியாக போட்டு நான் வச்சுருக்கேன். இங்கே இந்த பேபி பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு வேக வச்சு மேரினேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள், அதாவது முந்தின நாள் நைட்டு இந்த வேலையை நம்ம பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து அழகாக ஃப்ரை பண்ணி டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அந்த டூத் பிக்லையோ இல்லைனா ஒரு ஸ்கியூவர் அதுலேயோ அழகாக 2 3 அப்படின்னு கோர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இருந்ததுன்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் தான். வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு அங்கங்கே குத்தி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த மசாலா பொருட்கள் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க, கடலை மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் மேலே போட்டு பரட்டிக்கோங்க. காலையில் எந்திரிச்சு அந்த டப்பாவை வெளியில் எடுத்து ஒரு சாட்டே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரையெல்லாம் பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணியே நீங்கள் பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இங்கே காலையில் ஸ்கூலுக்கு நேரமே எந்திரிச்சு கிளப்பணும் அப்படிங்கிறப்போ நைட் இந்த வேலையை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தோலெல்லாம் நமக்கு பேபி பொட்டேட்டோஸில் உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்கூல் விட்டு வர்றப்ப தாங்க அந்த ஸ்நாக் டைமுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். இல்லை நமக்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ ரெடியாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்தியாக போய்க்குவோம். ஏதாவது இல்லை அப்படின்னா தான் நம்ம கை வந்து பரப்பராங்கும், வாய் பரப்பராங்கும், வேறு எதையாவது எடுத்து சாப்பிடுவோம். அதனால இந்த வேர்க்கடலையுமே நீங்கள் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்நாக் டைமில் சுண்டல் மாதிரி தாளித்து கூட சாப்பிடலாம். என் பசங்க தாளிக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலை, அப்போவே வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த தக்காளி தொக்கு ரெசிபி டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது. நான் முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணதே இந்த தக்காளி தொக்கு தான். அதனால் ஓல்டஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி இருக்கும். ஆனால் டக்குன்னு கொஞ்சமாக செய்கிறதுக்கு ஒரு 10-15 பல் பூண்டு, நல்லா ஒரு நீளமாக இருக்கிற இந்த காஷ்மீரி மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 எடுத்துக்கோங்க. கூட வந்துட்டு ஒரு 6 தக்காளி நான் எடுத்தேன். இது எல்லாத்தையுமே அரைச்சி கடுகு மட்டும் தாளித்து நம்ம அதை ஊற்றிடணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அது நல்லா கொதித்து வரணும். உப்பு, கொஞ்சமாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகாது. டீட்டெயில் ரெசிபியோட லிங்க்கை கீழே ஷேர் பண்ணுறேன். இது வந்து தக்காளி சட்னிங்க. வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், நான் அதை ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு 4 மிளகாய் எடுத்து நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து தக்காளி சட்னி. இந்த சிறுதானிய வெரைட்டிஸு, கருப்பு கவனி அரிசி, சிவப்பரிசி மாவெல்லாம் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த மாதிரி புளிப்பாக இருக்கிற சட்னிஸ் ரொம்ப சூப்பராக போகும். அதுக்காக தான் நான் இந்த 2யுமே அரைச்சி வச்சேன். பசங்களுக்கு தக்காளி தொக்கை விட தக்காளி சட்னி தான் பிடிக்குது. அதனால தான் அவங்களுக்கு அது, எங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு. இப்போது இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கண்டிப்பாக நம்ம சேர்த்துருப்போம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த தொக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். பனீருமே இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்குக்கு என்ன மேரினேஷன் நான் சொன்னனோ அதே மேரினேஷன் கூட நீங்கள் இதுக்கு ரெடி பண்ணி பரட்டி வச்சுக்கோங்க. காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பனீரை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து அந்த தேட்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி நான் ஷார்ட்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த நிலக்கடலையை சேர்க்குறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தனியாக நான் எடுத்துட்டேன். கூடவே கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். இதை ஒரு இடிகல்லையே போட்டு நீங்கள் இடிச்சுக்கலாங்க. ஆனால் என் வீட்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸாக இருந்தால் அவருக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல, அந்த வாயில் திப்பி திப்பியாக பட்டுச்சுன்னா. அதுக்காக நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இடிகல்லையே போட்டுக்கோங்க. ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். நான் இதை விட கொஞ்சம் நைஸாக பண்ண போகிறேன். இந்த பிராண்ட் டோஃபு தாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஹெச்இபியில் நமக்கு கிடைக்கும், வால்மார்ட்லேயுமே கிடைக்குது. இதை கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒவ்வொன்றா நம்ம திருப்பிக்கிட்டே இருக்க முடியாது, உடஞ்சி போயிடும். அதனால் ஓரளவுக்கு பெரிய க்யூப், இதோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
2 கையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 கை யூஸ் பண்ணி இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திக்காக இருக்கு இல்லைங்களா இந்த மேரினேஷன், இந்த மாதிரி தான் இருக்கணும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒவ்வொன்றா நம்ம எல்லா சைடும் திருப்பி போடணும். அதனால ஒரு 6 பீஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு 3 அவருக்கு 3 அப்படிங்கிற மாதிரி. பசங்களுக்கு தான் இந்த பன்னீர் மேரினேஷன் ரெடி பண்ணேன். அவங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கிற பேஸ்ட் வந்துட்டு பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு சும்மா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. மீதி இருக்க இந்த மாதிரி டோஃபு இல்லை பன்னீரே மீதி இருக்குன்னா தண்ணியை இப்படி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை மறுபடியும் எப்போ நான் மாற்றுறேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த மாதிரி மேரினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம பேலன்ஸ்டாக சாப்பிடணும், ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம ஏதாவது ஒரு வேலை வெட்டி செஞ்சுட்டு வந்து எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப யாராவது செஞ்சு கொடுத்தா பரவாயில்லையேங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த நேரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மீல் ப்ரெப் தாங்க ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் வந்துட்டு இதெல்லாம் நியூட்ரிஷியஸ் கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. டாக்டர்கிட்ட நான் போய் செக்கப் பண்ணேன் இல்லைங்களா, அப்போ டாக்டர்கிட்ட நான் சொன்னப்போ அவங்க சொன்னது, அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, திடீர்னு எமர்ஜென்சி வரும், திடீர்னு நாங்கள் யாரையாவது போய் பார்க்கணும், பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிறப்போ வீட்டில் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக என்னால் ரெடி பண்ண முடியாதுல்ல. எனக்கும் பசங்க இருக்காங்க, எனக்கும் ஃபேமிலி இருக்குது. சமைக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. க்ளீனர்ஸ் வேணால் கிடப்பாங்க, க்ளீனர்ஸ்க்கு ஹையர் பண்ணிக்கலாம். சமைக்கிறது நம்ம தானே பார்த்து செய்யணும். அப்படி இருக்கிறப்ப ப்ராப்பரான வேலை நீங்கள் மீல் ப்ரெப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எதுக்காக அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விட்டு போகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சிரிச்சாங்க என்கிட்ட. இங்கே சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ரெடிமேடாக ஒரு பவுடர் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடர் ரெசிபி சமையல் வித் ஷேரன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே அவங்க சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரெசிபியை தான் நான் செஞ்சு பார்த்தேன். பவுடர் நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஜார் முழுக்க நான் செஞ்சுருந்தேன். இது 4வது தடவை அந்த பவுடர் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் அவங்க சேனல்லையே போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சூப்பராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட ரெசிபி தான். அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம சன்னா தண்ணியும் ரெடியாக வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு ஒரு கொதி விடுங்க. ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சுண்டலும் ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சுண்டலை அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியது தான். உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா சுண்டலை ஏற்கனவே போட்டிருப்போம். சுண்டல் ரெடி, அதுக்கு தண்ணியும் நம்ம ரெடியாக இருக்குது, அந்த சன்னா மசாலா பவுடரும் ரெடியாக இருக்குன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தண்ணியை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா, அந்த தண்ணியை நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை கிரேவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா. இல்லைனா பிரியாணி ஏதாவது செய்கிறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது 1 பாட் ரைஸ் செய்கிறப்ப யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அதனால் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸ்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நிறைய காய்கறிகள் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீனுக்கு நமக்கு பன்னீர், டோஃபு, சிக்கன், முட்டை இந்த மாதிரி இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு காய்கறிகளில் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பருப்பு தால் வெரைட்டி சேர்க்குறப்ப அது கூட சாம்பார் மாதிரி பூசணிக்காய் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது தால் கூட நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் ஒரு சிலர் கட் பண்ணி வச்சா பிடிக்காது. நானுமே பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டைம் இருந்தது செஞ்சேன், இப்போல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கிறதில்ல. அதனால அடுத்த நாளைக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகளை மட்டும் முந்தின நாள் இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது செட்டாக தான் வந்தது. இதில் தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்று வந்து சாம்பாருக்கு, ஒன்று வந்து இப்போ சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட இந்த கேப்சிகமை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெசிபியாக. அதுக்கப்புறம் முட்டைக்கோசெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, டக்குன்னு ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் பாக்ஸஸாக இருந்ததுன்னா தண்ணி அம்சம் இருந்துச்சு அப்படின்னா கூட அது அந்த கீழே இருக்க கண்டெய்னருக்கு போயிடும், கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எதுவும் ஆகாது. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முந்தி கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் ஸ்டீம் பண்ண போகிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டேன். அதில் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி சப்பாத்தி மாவாக பிசைஞ்சாச்சு. அதே பாத்திரத்தில் பீட்ரூட்டையும் கட் பண்ணி ஆவியில் அங்கே வேக வச்சுருக்கேன். இங்கே 2 கப் கோதுமை மாவு, ஒரு சின்ன டீஸ்பூனில் உப்பு, வேக வச்சு பியூரி பண்ணியிருக்க மஞ்சள் பூசணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும்.
ஒரு ஒரு பெரிய மஞ்சள் பூசணியில் நான் பாதியை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாதியை தாங்க நான் வேக வச்சேன். அந்த பாதியை தான் இப்போ பியூரி பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த சப்பாத்தி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏற்கனவே இது ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை பின்டு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். இப்போ இது ஒரு மாவு ரெடி. இது நிறையெல்லாம் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இவ்வளவு தான் இருக்குது. இது ஒரு நேரத்துக்கு எல்லாத்துக்கும் வரும், அவ்வளவுதான், இது முடிஞ்சிடும். இப்போது அங்கே பீட்ரூட்டை வேக போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையுமே அரைக்க போகிறோம். ஆனால் கூட ஒரு பொருள் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த டோஃபுவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து இது கூட நான் அரைச்சிக்கிறேன். இந்த டோஃபுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை அரைச்சிக்கோங்க. இங்கே இந்த பாக்ஸை எப்படியும் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதனால அந்த தண்ணியை கீழே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் குடிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிடுங்க. இப்படி மாற்றிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட அது நல்லா தாங்க இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் இதை டிப்பாக கூட சாப்பிட்லாம். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் டோஃபுக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணி அதுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சாண்ட்விச் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா சப்பாத்திக்கு தான். இந்த மஞ்சள் பூசணி மாவு முடிஞ்சதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து சப்பாத்தி மாவில் சேர்த்து அது ஒரு சப்பாத்தியாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவை போட்டு சப்பாத்தி செய்ய முடியலன்னா தோசை மாதிரி கூட கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிளெயின் தோசை, ரெகுலர் இட்லி தோசை பேட்டரில் கூட கலந்து அது கூட தோசையாக சுட்டு கொடுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு சில பிளேட்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் இருந்ததுனால இந்த வாரம் முழுக்க எனக்கு இப்படி போச்சு. இது அந்த மஞ்சள் பூசணி மாவு சேர்த்து செஞ்ச சப்பாத்திங்க. நல்லா உங்களுக்கு உப்பி வரும், சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம். இந்த மாதிரி சன்னாலாம் வேக வச்சுருக்கோம்னா இந்த கிரேவியும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி மாவும் ரெடியாக இருந்தால் நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு மீலை நம்ம சீக்கிரம் பிளான் பண்ணிக்கலாம். இது அடுத்த நாள் அந்த டோஃபு வச்சு நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வெஜ் புலாவ் மாதிரி கீன்வாவில் செஞ்சது, பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இந்த கீன்வா மட்டும் சமைக்கிறது ஒரு சிஸ்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. என்னென்னா ஷார்ட்ஸ்லேயே காமிங்க, ஏன்னா தேடி பார்க்குறக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதனால பிளெயின் கீன்வாவை எப்படி குக்கரில் செய்யணும்னு சீக்கிரமாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். காலையில் முகில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறமா செம்ம டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது இல்லையா, பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கோம், மாவு இருக்குது, சட்னியோ தொக்கோ ரெடியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ சீக்கிரமாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கிறேன், பேலன்ஸ்டாகவே முடிஞ்ச வரைக்கும். கம்ப்ளீட் பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாயந்தரம் ரன்னிங் போவேன். ரன்னிங் போய் முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கங்கே ரெடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது வந்து பொடி வெரைட்டிஸ்க்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஹெல்த்தி பொடிஸ் தான், ஃப்ளாக்ஸீட் பொடி, கொள்ளு பொடி, அதை ரெடி மிக்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நான் செய்கிறேங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது இந்த மீல் ப்ரெப் வீடியோ எடுக்கிறதுக்கே. அதுக்கே எனக்கு பெரிய மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ உங்களோட சப்போர்ட் பார்த்துட்டு நான் அதை டிசைட் பண்ணுறேன். இது வந்து முளைக்கட்டின பச்சை பயிர் வச்சு ஒரு சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் சொரக்காய் போட்டு, அதுதான் முந்தின பிளேட்டு. அந்த ரெசிபி நான் ஷார்ட்ஸுக்காக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து கேப்சிகம் ரெடியாக இருந்தது, சிக்கன் மேரினேட் பண்ணி இருந்ததுனால டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிருச்சு. இன்ஸ்டன்ட் பாட்டில் மஞ்சள் பூசணிக்காயும் பருப்பையும் போட்டு இந்த கடையல் மாதிரி செஞ்சாச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கூட லைக் கொடுக்கறக்கு மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா. அன்டில் தென் டாட்டா, பபாய்.